ஓ இங்கே தான் சவுண்டா? பைக் ஓட்ட ஆரம்பிச்சிலேருந்தே நான் மிரர் பார்த்து ஓட்டினதே இல்லை. ஆனால் நேற்று பெஞ்ச மழைக்கு எப்படியும் கொஞ்சம் தண்ணி அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருந்திருக்கும். அது எப்படின்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ரைடராகவே மாறிட்டோம். இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு ஃபால்ஸ் உருவாகி இருக்குது. ஸோ இயற்கையின் அழகுதாங்க. நீர்வீழ்ச்சி நாங்கள் ஏன் பேர் இருந்துச்சுன்னா தண்ணி வந்து அப்படியே மேலேருந்து கீழே விழுவுங்க. வா 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 தண்ணியை பாருங்கள், வேறு லெவலில் போயிட்டு இருக்குது. பெரிய கேங்ஸ்டர். கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். ஹாய்ங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்துட்டோம்னா, ஸோ சில்வர் ஃபால்ஸ்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபால்ஸு. ஸோ சில்வர் ஃபால்ஸ் ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட சேனல் யாராச்சும் புதுசாக என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பிள்ளைக்கு எனக்கு ஆல்ரெடி செட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ வாங்க, மற்ற மோட்டர் லைனில் கண்டிப்பாக பண்ணிட்டேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ கை க்ளவுஸ்லாம் போட்டு அப்புறம் வந்து ஃபுல் கவர் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. வின்டர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா ஊரில் ஒரே மழை வெள்ளம்லாம் இல்லைங்க, பட் மழை. ஓ இங்கே தான் சவுண்டா? இந்த மோடியில் சவுண்ட் இருக்குதோ அப்படின்னு நினச்சிட்டோங்க. முன்னாடி வந்து நம்பர் பிளேட்லாம் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து நம்பர் பிளேட் வந்து முன்னாடி அந்த கிளாம்ப் வந்து எங்கேயுமே கிடைக்கல. பட்டு சப்போஸ் இப்போதைக்கு மட்டும் முன்னாடி வந்து ஒட்டி வச்சுருக்கோம். பட் இப்போ வந்து முன்னாடி ஒட்டி வச்சுருக்கோம்னாங்க. ஸோ நமக்கு வந்து பின்னாடி வந்து தேவைப்படும். பட் இங்கிட்டு போகலாமா ஓகே இங்கிட்டே போவோம். இங்கிட்டு போனால் கொஞ்சம் கிட்டங்க, பட் நட்டுங்குத்தல் இறக்கத்தில் இறங்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செகண்ட் கியரை போட்டு அப்படியே ஸ்லோவாக போகும். இப்போதைக்கு மட்டும் இதை போட்டாச்சுங்க. பட் 2 மிரர் வாங்கி மாட்டியாச்சு. ஆக்சுவலாக பைக் ஓட்ட ஆரம்பிச்சிலேருந்தே நான் மிரர் பார்த்து ஓட்டினதே இல்லை. பட் மிரர் இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் இப்போ புதுசாக தெரியுது. பட் ஆங்கிள் வேறு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது தெரியலங்க சரியா. ஐயோ அதுக்குன்னே 2 பாயிண்ட் குறைஞ்சிருச்சுங்க கேமராவில். பட் கேமரா வந்து அப்போ இருந்து ஆன்ல இருந்துருக்குது. நான் தான் கவனிக்காமையே எல்லா எதுவுமே, அதாவது ஜர்க்கின்னு ஷூவும் அதெல்லாம் எடுத்து மாட்டிட்டு அப்புறம் வந்து வெளியே வந்து கேமரா ஆன் பண்ணலான்னு கேமரா பார்க்குறேன். கேமரா ஆன்லேயே தான் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஏரியா வழி ஏன்டா ஏன் போகிறோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கனால. ஸோ இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டோம்னா நேற்றுலாம் சரியான மழைங்க. ஸோ கிளைமேட் இந்த மாதிரிலாம் இல்லை. பட் இன்றைக்குமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பட் முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பழசாக போயிருங்க. என்னையே அறியாமலே நான் வந்து அப்படியே ஓவராக த்ராட்டில் பண்ணிடுறேன். ஸோ அது க்ளவுஸ் போட்டிருக்கிறனால கையை ஏதோ இறுக்கி பிடிக்கிற மாதிரியே இருக்கா. அதனால இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட சில்வர் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸுங்க, அதாவது வெள்ளி நீர்வீழ்ச்சி. பட் அதான் அங்கே தான் டோல்கேட், அதான் கொடைக்கானலுக்கு என்ட்ராகிற என்ட்ரன்ஸு. பட் நம்ம இப்போ அங்கே தாங்க கிளம்பிட்டோம். ஏன் இப்போ அங்கே போகிறோம் அப்படின்னோம்னா நேற்று பெஞ்ச மழைக்கு எப்படியும் கொஞ்சம் தண்ணி அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருந்திருக்கும். பட் அதில் வந்து அப்படியே தண்ணி வந்து ஓவராகவே வருங்க. ஸோ அதனால் வந்து சரி அங்கே போவோம் இன்றைக்கி வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கவருங்க. ஆக்சுவலாக இதனால் வந்து கொஞ்சம் குளிரில் ரைட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து குளிரில் ரைட் பண்ண தேவையில்லைங்க, ஏன்னா க்ளோவ்ஸ் வந்துருச்சு. ஸோ ஷூ அது ஏற்கனவே இருந்தது, ஜர்க்கின்லாம் போட்டு, ஸோ ஹெல்மெட்குள்ளேயும் மாஸ்க்லாம் போட்டு, ஸோ கொஞ்சம் வேறு லெவலில் ப்ரிப்பேர் ஆகி வந்தாச்சுங்க. ஸோ அது எப்படின்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ரைடராகவே மாறிட்டோம். ஏன்னா க்ளோவ்ஸ்லாம் நம்ம இப்போ இருந்தே கொஞ்சம் போட்டு பழகினாலே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பட் கைக்குலாம் டைட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வேறு வழி இல்லை. ஸோ போட்டு பழகணும், நம்மளோட சேஃப்டிக்கு தான் நம்ம போடுறோம். போட்ட வீடியோ வந்து யார் பார்க்கலையோ அவங்களாம் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ போன டைம் எங்கே போனோம்னா சுற்றிக்கு போனோம். மேகம் வந்து சும்மா கண்ணா பின்னான்னு மிதந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. பட் அங்கே விட்டு கிளம்பும் போது மேகம் அப்படியே கரைஞ்சி மிஸ்ட் ஆகி அப்படியே வந்துருச்சு. 100ண்ணே, 100 ரூபாய்க்கு ஸ்பீடாக இருக்கு. போடுங்க 115 ரூபாய்ங்க ஒரு லிட்ரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டருக்கு ஒரு எப்படி சொல்கிறது 3/4 லிட்டருக்கு ஒரு 10 இதாக அது ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. ஸோ அதான் பிடிச்சிருக்குது. பட் கோடு கூட எந்திரிக்கல. பட் நோ ப்ராப்ளம். கிட்டு ஐயோ இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு ஃபால்ஸ் உருவாகி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கனக்கு ஒரு ஃபால்ஸ் உருவாகிருந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ நேற்று பேஞ்ச மழைக்குங்க. பட் இன்றைக்கி கொஞ்சம் மழை இல்லை, காலைல கொஞ்சம் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு கொஞ்சம் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் மழை இல்லைங்க. பட் ஆனால் அந்த கொஞ்சம் கிளைமேட் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஸோ இயற்கையின் அழகுதாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றுமே குறை சொல்லிட முடியாது. பட் வெள்ளி நீர்வீழ்ச்சி நாங்கள் ஏன் பேர் இருந்துச்சுன்னா தண்ணி வந்து அப்படியே மேலேருந்து கீழே விழுவுங்க. ஸோ வாட்டர் ஃப்ளோ ஆகும். அதில் வந்து எப்படின்னா வெள்ளி மாரி மின்னுங்க.
புரியுதாங்க உங்களுக்கு? ஸோ வெள்ளைன்னு அப்படியே வெள்ளி மாதிரியே மின்னும். அதனால் வந்து வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு பேருங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து சில்வர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு பேர். பட் அப்போ அங்கே தான் போகிறோம். பட் கிட்டத்தட்ட கொஞ்சம் கிட்டக்கில் வந்துட்டாங்க. வா 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 தண்ணியை பாருங்கள், வேறு லெவலில் போயிட்டு இருக்குது. அடித்து இறங்கிட்டு இருக்குங்க. ஒன் டைம் வண்டி எடுத்துட்டு எனக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம். இந்த டைம் இங்கே போகிறோம். பட் இங்கே குரங்கு ஓவர் ஆச்சுங்க. கொம்பு தட்டி வைக்கணும் போகுது. ஆனால் இதுதாங்க சில்வர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வெள்ளி மாரி வந்துட்டு பார்த்தீங்களாங்க. ஸோ பார்த்துட்டோம்னா குரங்கு பையில் பாருங்கள் உட்காந்துட்ருக்கோம். வாட்டர் ஃப்ளோ ஓவராலாக ஆகுது. இங்கே வரைக்கும் சாரில் இருக்குது. செம்ம வேற லெவலுங்க. ஐயோ சாரில் சரியான காத்துது. ஸோ இந்த கலர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வெள்ளி மாதிரியே இருக்குதாங்க. ஸோ அதனாலேயே இதுக்கு பேர் வந்து வெள்ளி நீர்வீழ்ச்சி. ஸோ அந்த இது உங்களுக்கு சவுண்ட் வந்து எந்த அளவுக்கு கேட்க போகுன்னு தெரியலங்க. ஸோ மைக் கொஞ்சம் கரெக்ட் ப்ராப்ளம், அதில் வேறு மைக் ஒன்று வாங்கணும். பட் வந்து பார்த்து வச்சுருக்கேன். பட் பர்ச்சேசிங் பண்ணுற அளவுக்கு கையில் காசு இல்லை சார். வேறு லெவல் வேணும். ஸோ ஆனால் அங்கே விழுகிறது இங்கே வரைக்கும் சாரல் மாதிரி அப்படியே சிலு நடக்குங்க. உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. எல்லாமே ஃபோட்டோ ஷூட்டு ஸோ அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. பட் செல்லே வந்து இதாகுதுன்னா பார்த்துக்கங்களேன். பட் அந்த அளவுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்துட்டு தெரியும் அங்கேருந்து தண்ணி எந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்குதுங்க. பட் மழை பெய்த டைமில் வந்து நல்லாவே தண்ணி வரும். பட் மழை இல்லாத டைமில் வந்து ஓரளவுக்கு அங்கே தண்ணி வரும். வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ இதுதான். ஸோ ஆக்சுவலாக அங்கே பார்த்தோம்னா டோல்கேட் இருக்குது. அப்படியே அங்கிட்டிருந்து வந்தீங்கன்னா வர என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நம்ம இங்கே இந்த வழி தான் வந்தோம். ஏன்னா நம்ம இங்கே தான் இருக்கோம், குறைக்காம தான் இருக்கோம். அதனால் வந்து இப்படியே வந்து இங்கே பார்க்குறதுக்கு வந்துட்டோம். காற்று சும்மா சிலு இருக்குது. அதோட அந்த சாரல் வந்து அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் ஒன்று வந்து அப்படியே வருதுங்க இங்கே வரைக்கும். ஆக்சுவலாக பார்த்துட்டு வந்து அந்த பக்கம். பட் இதில் வந்து தண்ணி பாருங்கள் அப்படியே பால் மாதிரியே போயிட்டு இருக்குது வெள்ளி இது நிறத்தில். பட் இது வந்து அந்த பக்கத்துலேருந்து தண்ணி வந்து இந்த பக்கம் பாஞ்சிட்டு இருக்குதுங்க. ஸோ இடையில வந்து ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜு மேலே தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஃப்ரிட்ஜு ஆக்சுவலாக ஸோ ஆக்சுவலாக அந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்ப போகிறோங்க. பட் சாரல் மேலே ஒரு மாதிரி இருக்குது. லோக்கை மாட்டிக்குவோம். ஓகே அண்ணே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஃபோட்டோ எடுக்கிறதா அதில் வந்து நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சுங்க. அதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஆனால் பட் நம்ம வந்த வழியே தான் இருக்குது. பட் ஃபோட்டோ எடுக்க கூட ஆளுகள்லாம் கூப்பிட்டே நான் வரலையா. ஸோ அதனால் வந்து ஃபோட்டோ எதுவும் எடுக்கலைங்க அவங்களுக்கும். ஸோ இந்த வியூவை அப்படியே பார்த்துட்டே நம்ம அப்படியே போவோங்க. ஆக்சுவலாக இது வந்து ரோடுங்க. ஸோ இதுவுமே ஒரு பாலம் மாரி தான் போட்டு இதெல்லாம் வந்து இது போகிற மாதிரி இது இருக்குங்க. பாருங்கண்ணே எவ்வளோ வேகமாக இதாகுதுன்ட்டு தள்ளிட்டு போகுதுன்ட்டு. இந்த மரம் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு மரத்துக்கு நிற்குது. ஓகே இதெல்லாம் பாசம் முடிச்சு எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்க. வேற மாதிரி போயிட்டுருக்கல. ஆனால் வேற லெவலுங்க. பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்படி இருக்காங்கன்னு. ஆனால் குளிர் தாங்க. பட் நம்ம கூட பரவாயில்ல, எல்லாம் கவராகி தான் இருந்திருக்கோம். பட் அவங்களாம் நினச்சி பாருங்க அப்படி இருக்காங்கன்ட்டு. கீழே இருந்து அப்படியே வந்துருக்காங்க. ஓகேங்க ஸோ ஒன் இயர் நம்ம வந்து கிளம்புவோம். ஸோ வின்டர் சீசன் ஆரம்பித்தாலே நம்ம ஊர் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். மணாலிலாம் எப்படிங்க வின்டர் ஆரம்பிச்சுனே அப்படியே ஸ்னோ ரைமாக பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ அந்தமாரி நம்ம ஊரில் வந்து ஸ்னோ ரைம்லாம் பெய்ய ஆரம்பிக்காது. ஸோ நார்மலாக பெய்ய ஆரம்பிக்கும். பட் வந்து எப்படி சொல்கிறது, மிஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஓவராகவே நம்ம ஊரில் ஃபார்ம் ஆகிருக்குங்க. நேற்றெல்லாம் மிஸ்ட்டு வேறு லெவலில் ஃபார்ம் ஆகிருந்துச்சு.
இன்றைக்கி வந்து மிஸ்ட்டு வந்து அவ்வளோக்கும் இல்லைங்க. ஸோ அவ்வளோக்கும் இல்லைன்னா இருந்துச்சு, பட் இப்போ வந்து கொஞ்சம் ரொம்பவே கிளியர் ஆகிடுச்சு இல்லைங்க. ஸோ நீங்கள் கீழேருந்து அதாவது கொடைக்கானல் என்ட்ரு ஆகும்போது இதை நீங்கள் பார்க்க போகிற இந்த இது கொடைக்கானலுக்குள்ள என்ட்ரு அதாவது டோல்கேட்டை தாண்டின உடனே இந்த பிளேஸ் வந்துருக்குங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள். நீங்கள் வர நேரத்துக்கு வந்து தண்ணி கம்மியாக வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆனால் அப்போயும் இந்த சில்வர் நேரத்தில் தாங்க இருக்கும். ஸோ அந்த சில்வர் பால் வெள்ளை ஒயிட் கலரில் ஒரு தண்ணி நல்லா வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கொடைக்கானல் அதாவது வரீங்க அப்படின்னம்னா ஸோ என்ட்ரன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குது அந்த இடம். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ வெள்ளி நீர்வீழ்ச்சி சில்வர் ஃபால்ஸு ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ காரில் வந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் இறங்கி போய் பார்த்துக்கலாங்க. ஸோ பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா பஸ் வந்து அங்கே நிற்காது. பட் பஸ்ஸில் வந்து வரும்போதே அந்த அழகு வந்து அப்படி ரசிச்சுட்டே வரலாங்க. ஸோ நம்மளோட சேனலுக்கு ஆச்சு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ டாட்டா பை பாய்.